வாழ்க வளமுடன். ஓம் நமச்சிவாய. ஓம் சரவணபவ. ஸ்ரீ வரகை ஜோதிடம் பின்தொடர்பவர்களுக்கும் புதிதாக நம்ம சேனலில் பார்க்குறவங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள், வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம எடுத்துக்கிறது என்ன தெரியுங்களா? இங்கே கணவர் என் சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறாரு, மனைவி என் சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க, என் பொண்ணு பசங்க என் பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறவங்களுக்கு நான் ஒவ்வொரு இதில் நம்ம வரிசையாக நம்ம வீடியோ சொல்கிறோம். அந்த வீடியோ மாதிரி இப்போ அதாவது வழிமுறைகள் சொல்கிறோம். அது மாதிரி நீங்கள் அவங்க செயல்படுத்துன்னு அவங்க கேட்பாங்க. இப்போ கணவன் மனைவிக்குள் இருக்கிற பிரச்சனை எப்படி சரி பண்ணுறது, அவங்க ஒரே நிலை மனநிலையில் வரல, பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் இது வருது, சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறாங்க. கணவர் நான் சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறாரு, மனைவி என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க, எங்களுக்கு ஒரு மன ஒற்றுமை இல்லை, ஒரு அண்டர்ஸ்டாண்ட் இல்லை அப்படிங்கிறவங்க, பேச்சு கேட்கல ஒரு மன வேற்றுமை ஆகிடுச்சு, அதாவது விவாகரத்து வரைக்கும் போயிடுச்சு, கணவராக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் தங்கள் இணையர் மீது பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறவங்க என்ன பண்ணணும்னா, ஒன்றும் இல்லை, நீங்கள் உங்கள் கணவருக்கு பண்ணுறீங்கன்னா பெண்களுக்கு பட்சத்தில் உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போங்க, ஒரு எலுமிச்சங்காயை வச்சு உங்கள் கணவர் பேரை உங்கள் பேச்சு யார் கேட்டோன்னா அவங்க பேரை 100 முறை என் பேச்சு கேட்கணுன்னு சொல்லி 90 போட்டு அவர் பேரை சொல்லி அந்த எலுமிச்சங்காயை அவர்கிட்ட கொடுக்கணும். சரிங்களா? உங்கள் கணவர் கொடுத்து அவர் வாங்கிக்கிட்டாருன்னு உங்கள் பேச்சு கேட்பார். சரிங்களா? கணவர் நீங்கள் தவறாக யூஸ் பண்ண வேணாம். சரிங்களா? வேறு நபர்களுக்கு இது பண்ணுறாங்க விட வேணாம். அதாவது அவங்க நான் சொல்கிறத கேட்கணும், வசியமாகணும் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? அந்த எலுமிச்சங்காயை வச்சு உங்கள் குலதெய்வ கோயிலில் இல்லை உங்கள் இஷ்ட தெய்வ கோயிலில் வச்சு 100 முறை முடிஞ்சு 108 முறை சொல்லணும், முடிஞ்சு 1008 முறைகள் சொல்லணும். அவங்க பேரை சொல்லி வசியமாகணும், நான் சொல்கிறத கேட்கணும், வசியமாகணும்னு சொல்லணும். சரிங்களா? உங்கள் பேர், அதாவது உங்கள் கணவர் பேர் அவங்க சொல்ல எனக்கு வசியமாகணும் 108 முறை, எல்லாம் அதிகபட்சமாக 1008 முறை இந்த கோயிலில் உட்கார்ந்து வடக்கு முகமாக இல்லை கிழக்கு முகமாக உட்காந்து பண்ணணும். சரிங்களா? பண்ணி அவங்ககிட்ட போய் அந்த எலுமிச்சங்காய் கொடுங்க, அவங்க வாங்கிட்டாலும் உங்கள் கணவர் வாங்கிக்கணும். சரிங்களா? இல்லை கணவர் தூங்குறப்ப அவர் தலகாணி கடையில் வச்சுக்கோங்க. சரிங்களா? அது பண்ணதுக்கப்புறம் அவங்க உங்க சொல் பேச்சு அதுக்கப்புறம் கேட்க ஆரம்பிப்பாங்க. கொஞ்சம் நாளாக இது நீங்கள் மாதத்துக்கு ஒரு முறை பண்ணால் போதும். சரிங்களா? இது மனைவி பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க, அவங்க மதத்தில் அவங்க செயல்பாட்டில் அவங்க செய்கிறாங்க. நீங்கள் மல்லிகைப்பூ வாங்கிக்கணும், உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போகணும், அங்கே உட்கார வச்சு அதாவது நீங்கள் அவங்க வீட்டுக்காரமாக உட்கார வைக்கணும், நீங்கள் உட்காந்துங்க தனியாக தான் போகணும். இது நீங்கள் சொல்லக்கூடாது, கணவரோ மனைவியோ இது அவங்க சொல்லக்கூடாது இது பண்ணியிருக்கு அப்படின்னு. அதாவது மனைவி உங்கள் பேச்சு கேட்குறாங்களோ மல்லிகைப்பூ வாங்கி அவங்க பேரை சொல்லி 108 முறை இல்லைன்னா 1008 முறை அவங்க பேரை சொல்லி வசியமாகணும் அப்படின்னு சொல்லி பண்ணுங்க, வெற்றிலை கிடைக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கேன் இந்த வெற்றிலை பரிகாரம். அந்த வெற்றிலை இனிப்பு கலந்து வச்சு உங்கள் எச்சில் சொல்லியிருக்க மாதிரி இதெல்லாம் எச்சில் வச்சு குறிப்பிட்ட டைமில் நைட் டைமில் அவங்களுக்கு கொடுக்குறப்ப அவங்க உங்கள் பேச்சுக்கு உங்களோட சிந்தனைகள் அவங்களோட சிந்தனைகள் இதாகும். இது நீங்கள் தொடர்ச்சியாக பண்ணால் சரியாக போகும். அதாவது வாரத்துக்கு கொடுக்க முடியாது, வெற்றிலை கொடுக்க முடியாது அப்படிங்கிறப்ப உங்களோட மன இணக்கங்கள் வரும். சரிங்களா? இது வெற்றிலைக்கு நான் சொன்னது மல்லிகைப்பூ. பெண்கள், அதாவது உங்கள் மனைவி அடுத்தவங்க மேலே தவறாக யாரும் பயன்படுத்த வேணாம். சரிங்களா? தவறாக பயன்படுத்தி ஏதாவது பிரச்சனைனா நம்பர் பண்ணுங்க, உங்கள் மனைவி மேலே தான் நீங்கள் உபயோகப்படுத்தணும். சரிங்களா? ஏன்னா உங்கள் குலதெய்வ கோயில் இல்லைன்னா உங்கள் இஷ்ட தெய்வ கோயிலில் இதை பண்ணுங்க. அப்போ உங்கள் மனைவி உங்கள் பேச்சுக்கு தகுந்த மாதிரி கேட்பாங்க. உங்கள் 2 பேத்துக்குள்ள ஒற்றுமையாகும். இந்த கணவன் மனைவி உறவில் விரிசல் உலகாது. சரிங்களா? உங்கள் குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும். குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ சொல்கிறேன். சரிங்களா? நீங்கள் அடுத்த குடும்பத்தை கெடுக்கிறதுக்கோ இதுக்கோ அதுக்கோ நீங்கள் போயிட்டு எதாவது பண்ணால் நாங்கள் பொறுப்பு கிடையாது. இது சொல்கிறேன்னா இது குடும்பத்தை இணைஞ்சு வாழ்றதுக்கான வழிமுறையை சொல்கிறேன். சரிங்களா? மன ஒற்றுமை இருக்காது. இது பல சூழ்நிலைகள், மனிதர்களோட சூழ்நிலைகள் பல சூழ்நிலைகள் இருக்கும்ல, இந்த சூழ்நிலையில் இணைஞ்சு வாழ்றதுக்கான இதுதான். ஆனால் யாரும் தவறாக பயன்படுத்துறது உங்கள் மனைவி மேலே பயன்படுத்த, உங்கள் கணவர் மேலே பயன்படுத்துங்க. சரிங்களா? இது பண்ணுங்கள். அடுத்தடுத்த முறைகள் வேணும்னா நீங்கள் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதில் நீங்கள் மெசேஜ் போடுங்க, என்னென்ன வேறு முறைகள் இருக்குது நீங்கள் பண்ண செக்ஷன்னா அது போடலாம். நீங்கள் தனிப்பட்ட முறையில் என்னென்ன கேள்வி இருக்கோ அது கூட கேளுங்க. சரிங்களா? இல்லை கமெண்ட்ஸில் கேட்குறீங்க, கமெண்ட்ஸில் கேளுங்க. நம்பர் இணைச்சிருக்கு, நம்ம சேனல் நம்பருக்கு மெயின் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். கால் பண்ணுவேன்னா தயவு செஞ்சு மெசேஜ் பண்ணுங்கள், நான் பதில் சொல்கிறேன். சரிங்களா? இதுதான் நீங்கள் கணவன் மனைவியில் ஒற்றுமை இருக்கிறதுக்கான வழிமுறைகள். சரிங்களா? இதை முயற்சி பண்ணி பாருங்கள், கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை வரும். சரிங்களா? உங்கள் இணையர் மீது உங்களுக்கு பிரியமாகும், அவங்களுக்கு பிரியமாகும். இது 108 இல்லை 1008 முறை பண்ணும். ஆணாக இருந்தால்
அதாவது மனைவி வந்து கணவருக்கு செய்கிற மாதிரி இருந்தால் உங்கள் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறப்ப இது பழங்கால முறைங்க. சொல்லுவாங்க பார்த்தியா, தலையணை மந்திரங்கிறது. இது ஒரு முறை. சரிங்களா? இதை பண்ணுங்க, முயற்சி பண்ணுங்கள், வெற்றிகள் கிடைக்கும். ஓகே, நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் வந்து நீங்கள் தவறாக பயன்படுத்த வேண்டாம். வாழ்க வளமுடன். ஓம் நமச்சிவாய.